இன்றைக்கி நாம் வேர்க்கடலை தட்டுவடை செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நான் முறுக்கு இன்றைக்கி செஞ்சோம். அந்த முறுக்கு மாவுலேயே கொஞ்சமாக மாவு எடுத்து வச்சுருக்குறோம். தட்டுவடைக்கு பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை, இதுலேயே நீங்கள் இடித்து வச்ச பூண்டு கூட சேர்த்துக்கலாம். ஒரு கை வேர்க்கடலை சேர்த்துக்கலாம், பச்சை வேர்க்கடலை. இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம முறுக்கு மாவுலையே கொஞ்சமாக எடுத்து வச்சு வேர்க்கடலை தட்டுவடை செய்கிறோம். இப்போ இதை நம்ம தட்டிக்கலாம். இந்த மாதிரி காட்டன் துணி எடுத்துக்கலாம், அதில் நம்ம தட்டிக்கலாம். சின்னதாக ஒரு உருண்டை எடுத்து தட்டிக்கலாம். கொஞ்சம் ஈரப்பதம் இருந்தாலும் இந்த துணி வந்து இழுத்துக்கும், நம்ம எடுக்கிறதுக்கும் கொஞ்சம் இப்படி ஈஸியாக வரும். இப்போ இருக்கிற எல்லா மாவையும் நம்ம தட்டி வச்சுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து எண்ணெயில் போட்டுக்கலாம். எண்ணெய் சூடாக இருக்குது. நான் ஏற்கனவே என்னோடய சேனலில் முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு அதுக்குண்டான அளவுகளெல்லாம் போட்டிருக்கேன். இருந்தாலும் ரஃபாக உங்களுக்கு இதில் சொல்கிறேன். 1 கிலோ புழுங்கல் அரிசி எடுத்துக்கணும். அது ரேசன் அரிசியாக இருந்தாலும் சரி, இட்லி அரிசி, சாப்பாட்டு அரிசி எதுவாக இருந்தாலும் ஓகே. ஆனால் பச்சரிசி எடுக்கக்கூடாது. 1 கிலோ புழுங்கல் அரிசிக்கு 1/2 கிலோ பொட்டுக்கடலை எடுத்து நல்லா வெயிலில் காய வச்சுட்டு மிக்சியில் அரைச்சி சளிச்சு எடுத்துக்கணும். அரிசியை 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம போட்ட இடத்துலலாம் பாருங்கள் இந்த ஈரம் இருக்குது. அதனால தான் இந்த மாதிரி காட்டன் வேஸ்ட்டில் நம்ம போடணும். காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய் எடுத்து அதையும் ஊற வச்சுட்டு நல்லா ஊறினதுக்கு பிறகு கிரைண்டரில் ஃபஸ்ட்டு மிளகாய் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அரிசி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இது வந்து இப்போ எண்ணெயில் போட்டோம்னா பூரி மாதிரி உப்பி வரும். அதுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஊசி மாதிரி எடுத்து இப்படி குத்திடலாம் லைட்டாக. உங்கள்கிட்ட இந்த ஃபோர்க்கு ஸ்பூன் இருந்ததுன்னா நீங்கள் அதில் கூட இந்த மாதிரி வச்சுக்கோங்க. தட்டுவடையை நம்ம திருப்பி விட்டுக்கலாம். அரிசி மாவை நல்லா நைஸாக அரைச்சதுக்கு பிறகு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அதோடையே நம்ம சளிச்சு வச்ச பொட்டுக்கடலை மாவு, கொஞ்சம் எள், ஓமம், வெண்ணெய் இதெல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். தட்டுவடைக்கு மட்டும் நான் ஓமமும் எள்ளும் சேர்க்காம தனியாக மாவு எடுத்து வச்சுருந்தேன். இப்போ வேர்க்கடலை தட்டுவடை ரெடி ஆயிடுச்சு, நம்ம எடுத்துக்கலாம். உங்களுக்கு இதை விட சின்னதாக வேணும்னாலும் நீங்கள் சின்னதாக போட்டுக்கலாம். அப்புறம் என்னங்க, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். புதுசாக இப்போ தான் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி.